காசி விஸ்வநாதர் கோவிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது குடமுழுக்கு நடைபெறுகிறது. அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. தென் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலும் ஒன்று. இக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா 19 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. விழாவை முன்னிட்டு கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 3ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவில் முழுவதும் இரவில் ஒளிரும் வகையில் வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மங்கள இசையுடன் யாகங்கள் நடைபெற்று வருவதால் வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் தென்காசியில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இன்று அதிகாலை 3 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், 6ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற துவங்கியது. 5 மணிக்கு விநாயகர் முதலான பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. 7 மணிக்கு மகா பூர்ணாகுதி திரவியாகுதி நடக்கிறது. 9 மணிக்கு மேல் உலகம்மாள் உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி ராஜகோபுரங்கள், விமான கோபுரங்கள், மூலஸ்தான பிரதான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம், மகாபிஷேகம், தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் போன்றவை நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகத்தை தூத்துக்குடி ஆலாலய சுந்தர லேடி சிவாகம் வித்யாலயம் முதல்வர் செல்வம் பட்டர் என்ற கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் நடத்துகிறார். காசி விஸ்வநாதர் கோவில் தலைமை அர்ச்சகர் செந்தில் ஆறுமுகப்பட்டோர் உள்ளிட்டோர் பூஜைகள் செய்கின்றனர். இரவு 7 மணிக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம், பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகத்தையொட்டி கோவிலில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக கும்பாபிஷேகம் நடைபெறும் இடங்களான ராஜகோபுரம், சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதி ஆகிய இடங்களில் உபயதாரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இன்று பார்வையிட ஏதுவாகவும் பாதுகாப்பு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றியுள்ள ரத வீதிகளிலும் கோவில் வளாகத்திற்குள்ளும் நின்று கும்பாபிஷேகத்தை காணும் பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் தீர்த்தம் தெளிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கும்பாபிஷேகத்தை காண வரும் பக்தர்கள் வசதியாக கோவில் மற்றும் ரத வீதிகளில் LED திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் இருந்து தென்காசிக்கு வரும் பக்தர்கள் ஆசாத் நகர் பகுதிகளிலும், சங்கரங்கோவில் புளியமுடி பகுதிகளிலிருந்து வரும் பக்தர்கள் தென்காசி புதிய பஸ் நிலையத்தில் இருந்து இறங்கியும் கோவிலுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் மூலம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் தென்காசி கோவில் மற்றும் வளாக பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் நிலையில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை சுற்றி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லை சரக DIG பொறுப்பு சந்தோஷ் கடிமணி மற்றும் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் 4 ADSP, 13 DSPகள், 37 இன்ஸ்பெக்டர்கள், 138 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள், 531 காவலர்கள், 155 ஆயுதப்படை வீரர்கள் என மொத்தம் 1900 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்காசி நகர பகுதி வழியாக வாகனங்கள் இயக்கப்படாமல் புறநகர் பகுதி வழியாக வாகனங்கள் இயக்கப்படும் எனவும், தென்காசி நகர பகுதியை சுற்றி தற்காலிகமாக 11 இடங்களில் தற்காலிக வாகன நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை, அதாவது செவ்வாய் மாலை முதல் நாளை மாலை வரை கனிம வள வாகனங்கள் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.